ஹலோ எவ்ரிவன். நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டே வரும். ஸோ இன்னைக்கு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் என்ன இருக்க போகுது அப்படின்னா, போலியோ ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதான் இன்னைக்கு டாப்பிக்காகவும் இருக்க போகுது. சரிங்களா? போலியோ எதுக்காக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம்னா, சமீபத்தில் மெகாலயா மாநிலத்தில் பார்த்தோம்னா நமக்கு போலியோ அட்டாக் அப்படிங்கிறது ஒரு குழந்தைக்கு ஏற்பட்டிருந்துச்சு. அதன் அடிப்படையில் நமக்கு போலியோனா என்ன, எதனால அந்த குழந்தைக்கு போலியோ தொற்று ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற விரிவான செய்திகளை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ போலியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு போலியோ ஒரு வைரஸ் டிசீஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வைரஸ் டிசீஸ் நமக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு பேராலிசிஸ், பக்கவாதம் அப்படிங்கிறது ஏற்படும். சரிங்களா? மேஜரான இம்பாக்ட் அப்படிங்கிறது பக்கவாதம் தான். இந்த போலியோ வைரஸோட டைப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, வைல்டு போலியோ வைரஸ் 1, வைல்டு போலியோ வைரஸ் 2 and 3 அப்படின்னு சொல்லி 3 வகைகளா நம்ம இந்த போலியோ வைரஸையே பிரிக்க முடியும். சரிங்களா? இதனுடைய பரவல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு சரியா சுத்தமில்லாத உணவுகளை சாப்பிட்றது, சுத்தமில்லாத குடிநீரை பகிர்வது, அதே மாதிரி இதான் நம்ம கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ் கூட கான்டாக்ட்ல இருக்கப்பையும் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு இந்த போலியோ தொற்று அப்படிங்கிறது ஏற்படுது. சரிங்களா? இப்படிதான் நமக்கு இந்த நோய் பரவுது. சரிங்களா? இந்த நோய் வரனால நமக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள், சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே போலியோ தொற்று ஏற்பட்ட ஒரு நபருக்கு பார்த்தோம்னா பெருசா ரொம்ப பாதிப்புலாம் அவருக்கு தெரியாது. சரிங்களா? லைட்டா ஃபீவர் இருக்கும், லைட்டா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஆனா பெரிய அளவுல அவங்களுக்கு நமக்கு போலியோ தொற்று ஏற்பட்டிருக்கு, இல்ல நம்ம உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு அப்படிங்கறத அவங்களால உணரவே முடியாது. சரிங்களா? ரொம்ப லேட்டா ஸ்டேஜஸ்ல தான் அதை உணரவே செய்வாங்க. அதான் நம்ம சிம்டம்ஸாகவும் கொடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் என்ன ஆகும்னா போலியோ அப்படிங்கிறது நமக்கு பேராலிசிஸ் அப்படிங்கறத கொண்டு வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த போலியோ வைரஸ் ஆனது நம்மளுடைய குடல் பகுதி இருக்கு இல்லையா, இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டெஸ்டைன்ல தான் இந்த போலியோ வைரஸ் அப்படிங்கிறது அதனுடைய மல்டிபிள் ஆகிறதே அது குடல்ல தான் மல்டிபிள் ஆகும். மல்டிபிள் ஆகி தான் அங்கிருந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு போய் நமக்கு அட்டாக் பண்ணும். சரிங்களா? இதே இந்த போலியோ வைரஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரீத்திங் மசில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிரீத்திங் மசில்ஸ்ல அஃபெக்ட் ஆச்சுன்னா அது நம்மளோட உயிரிழப்புக்கே அது கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரி நம்மளுடைய மூளையை பாதிச்சாலுமே அது நம்மளோட உயிரிழப்புல கொண்டு போய் விட்டுரும். சரிங்களா? இது போலியோ குறித்த முக்கியமான விஷயங்கள். ஸோ போலியோ அப்படிங்கிறது அதனுடைய பாதிப்புகளை பற்றி நமக்கு தெரியும். போலியோ அட்டாக்கான ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம வீட்டில் இருந்திருப்பாங்க. நமக்கே சின்ன வயசுலேருந்து பார்த்தோம்னா போலியோ சொட்டு மருந்து அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டுட்டே தான் இருந்திருப்போம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த போலியோ தொற்று அப்படிங்கிறத நம்ம எப்பவோ கம்மி பண்ணிட்டோம். சரிங்களா? அதாவது இந்தியாவில் 2011ஆம் ஆண்டு தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் ரிப்போர்ட்டட் போலியோ கேஸ் அப்படிங்கறத சொல்றாங்க. அபிஷியல் கவர்மெண்ட் டேட்டா படி பார்க்கறப்ப லாஸ்ட் ரிப்போர்ட்டட் கேஸ் ஆஃப் போலியோ எப்போனா 2011ல உலக சுகாதார அமைப்பு இருக்காங்க இல்லையா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2014ஆம் ஆண்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவை போலியோ ஃப்ரீ கண்ட்ரி, போலியோ தொற்று இல்லாத நாடு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஓகேவா? இந்தியாவை. ஆனா சமீபத்துல பார்த்தோம்னா ஒரு போலியோ தொற்று ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி நம்ம அப்ப தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்தியாவில் போடக்கூடிய அந்த போலியோ சொட்டு மருந்து அதனுடைய வீரியத்தை இழந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி வருது. அப்ப என்ன மாதிரியான வேக்சின்ஸ் எல்லாம் நம்ம போலியோவுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். என்ன மாதிரியான வேக்சின்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்னா, இந்தியாவை பிரதானமா பொறுத்து பார்த்தோம்னா ஓரல் போலியோ வேக்சின் அப்படிங்கிறது போடுவாங்க. அதான் நம்ம போலியோ சொட்டு மருந்து அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே சொல்றோம். பிறந்த குழந்தைக்கு போடுவாங்க, அடுத்தது 6வது வாரத்துல போடுவாங்க, 10வது வாரத்துல போடுவாங்க, 14வது வாரத்திலையும் போடுவாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சின் அப்படிங்கிறது நம்ம டிபிடி வேக்சின் போடும். ஒரு குழந்தைக்கு பார்த்தோம்னா யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ப்ரோக்ராம் கீழே நிறைய சொட்டு மருந்துகளை கொடுப்பாங்க. அதுல ஒரு சொட்டு மருந்து தான் இந்த போலியோ சொட்டு மருந்து அப்படிங்கிறதும், அதே மாதிரி டிபிடி வேக்சின் அப்படிங்கிறத போடுவாங்க. இந்த டிபிடி வேக்சின் போடுறப்பையும் நமக்கு இந்த போலியோ வேக்சின் அப்படிங்கிறத போட்டு விடுவாங்க. சரியா? ஸோ அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த 2 டைப் ஆஃப் வேக்சின்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக பயன்படுத்துறோம். ஓகேவா? ஆனா 2014ல WHO என்ன சொல்றாங்க, இந்தியா போலியோ தொற்று இல்லாத ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 2024ல என்ன ஆகுது அப்படின்னா, போலியோ தொற்று அப்படிங்கிறது மறுபடியும் இந்தியாவில் ஒரு இடத்துல ரிப்போர்ட் ஆகுது. அப்ப அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பத்தி கேள்விகளா வர்றதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. எதனால அந்த போலியோ தொற்று ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் கன்வென்ஷனலான விஷயங்கள் தான். அது கூட கேட்கறதுக்கு மேபி கேட்கலாம் தான். ஆனா கேட்டாங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கேட்கலாம். என்னன்னா, எதனால சமீபத்துல அந்த போலியோ தொற்று அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு வேக்சின் டிரைவ்டு போலியோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா?
தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா தடுப்பூசி மூலம் தூண்டப்பட்ட போலியோ வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி ஒரு தடுப்பூசி அப்படிங்கிறது நமக்கு ஒரு நோயை குணப்படுத்த தான் செய்யும். ஆனா தடுப்பூசி மூலமா எப்படி நமக்கு போலியோ தொற்று அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படிங்கறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஓரல் போலியோ வேக்சின் அப்படிங்கிறது ஒரு வீக் அட்டனுவேட்டட் வேக்சின் தான். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஓரல் போலியோ வேக்சின் இருக்கு இல்லையா, இந்த ஓரல் போலியோ வேக்சின்ல எதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா போலியோ வைரஸோடைய வீக்கான ஒரு ஃபார்மை தான் இந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. ஓகேவா, சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன், போலியோ வைரஸோட வீக்கான ஒரு ஃபார்மை தான் இந்த வைரஸ் இந்த வேக்சின்ல வந்து யூஸ் பண்றாங்க. இதன் மூலயமா என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஓரல் போலியோ வேக்சின் அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா நமக்கு ஒரு நாள் காய்ச்சல் ஏற்படும். குறிப்பா நீங்க COVID-19 வேக்சின் போட்டிருந்தாலே உங்களுக்கு அடுத்த நாளே காய்ச்சல் பயங்கரமா வந்திருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வேக்சின்ல பயன்படுத்தக்கூடிய அந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது இதுல என்ன பயன்படுத்துறாங்கன்னா அதே போலியோ வைரஸோட ஒரு வீக்கான ஃபார்மை நம்ம உடம்புக்குள்ள செலுத்துவாங்க. நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதற்கு எதிராக ரியாக்ட் ஆகி நமக்கு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் நார்மலா நடக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் அப்படிங்கிறது. ஓகேவா, இதனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, போலியோ வைரஸை டோட்டலா நம்ம உடம்புல இருந்தே எலிமினேட் பண்ணிடும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல என்ன ஆகுதுன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த வீக்கான போலியோ வைரஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு சில நபர்களுடைய உடம்புல போடுறப்போ இல்ல ஒரு சில குழந்தைகளுடைய உடம்புல போடுறப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குழந்தைகளுடைய இம்யூனிட்டி அப்படிங்கிறது இந்த வீக்கான வைரஸ் ஃபார்மோட கம்மியா இருக்கப்ப அந்த குழந்தைக்கு போலியோ தொற்று அப்படிங்கிறது ஏற்பட்டுரும். சரிங்களா, இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேக்சின் டிரைவ்டு போலியோ அப்படின்னு சொல்லி. போலியோ வேக்சின்ல நம்ம என்ன பயன்படுத்துறோம், ஒரு வீக்கான போலியோ வைரஸோட ஒரு ஃபார்மை தான் நம்ம பயன்படுத்துறோம். அந்த ஒரு வீக்கான போலியோ வைரஸை வந்து வேக்சின்குள்ள வச்சு நம்ம ஒரு குழந்தையோட உடம்புக்குள்ள போடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கப்போ இந்த போலியோ வைரஸ்னால நமக்கு தொற்று அப்படிங்கிறது ஏற்படுது. அதனாலதான் 2024 மறுபடியும் இந்தியாவில் போலியோ அப்படிங்கிறது மெகாலயா மாநிலத்தில் ரிப்போர்ட் ஆனதுக்கான காரணம் இதுதான். ஓகேவா, அப்ப வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி கேட்டா வாட் இஸ் வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸ் அப்படிங்கறத கேட்பாங்க. உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி நீங்க இதை எழுதணும். ஓகேவா, சோ இந்த டைப் ஆஃப் வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸ் அப்படிங்கிறது எதனால எந்த டைப் ஆஃப் வேக்சினை யூஸ் பண்றதுனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஓரல் போலியோ வேக்சின் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய இந்த சொட்டு மருந்து இருக்கு இல்லையா, அதை போலியோ சொட்டு மருந்தை பயன்படுத்துறதுனால தான் இந்த மாதிரியான வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸ் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது. அதனுடைய டைப்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸ் அப்படிங்கிறத நிறைய டைப்பாக பிரிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தோம்னா சர்க்குலேட்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, சர்க்குலேட்டிங் VDPV அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சர்க்குலேட்டிங் VDPV அப்படிங்கிறது எங்க அதிகமாக காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில சமூகங்கள்லாம் இருக்கும். அந்த சமூகங்களுக்கு வந்து லோ இம்யூனிட்டி அப்படிங்கிறது இருக்கும். சரியா, பொதுவாகவே லோ இம்யூனிட்டி. ஸோ இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நம்ம இந்த சர்க்குலேட்டிங் வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியும். சரிங்களா, அடுத்ததா பார்த்தோம்னா இம்யூனோ டிஃபிஷியன்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இந்த இம்யூனோ டிஃபிஷியன்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாகவே நம்ம ஓரல் போலியோ வேக்சின் போட்டோம்னா அந்த வீக்கான வைரஸ் ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா நம்மளுடைய டைஜஷன் மூலயமா வெளியே வந்துடும். சரிங்களா, இந்த மாதிரி டைஜஷன் மூலயமா வெளியே வராதவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த இம்யூனோ டிஃபிஷியன்சி வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸ் அப்படிங்கிறது. சரியா, கடைசி வகையில பார்த்தோம்னா ஆம்பிகுவஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆம்பிகுவஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா அன்கிளியர் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேவா, வேக்சின்னால தான் இந்த ஒரு வைரஸ் தொற்று அப்படிங்கிறது போலியோ தொற்று அப்படிங்கிறது அந்த நபர்களுக்கு ஏற்படுது. ஆனா மேல சொல்லப்பட்ட 2 காரணங்கள்னால அது ஏற்படல. அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா ஆம்பிகுவஸ் வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸ் அன்கிளியர் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாங்க. ஓகேவா, சோ இதெல்லாம் தான் இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் தான் இதோட டைப்ஸா நம்ம பார்க்கிறோம். வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸோட டைப்ஸ்னா இதெல்லாம் தான். ஓகேவா, பேசிக்கா அந்த விஷயத்தை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே இந்த ஒரு விஷயத்தை ஈஸியா நம்ம எழுதிடலாம். அப்ப இந்தியாவில் வேக்சின் டிரைவ்டு போலியோ வைரஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதை நம்ம கவனிக்காம விட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த போலியோ வைரஸ் நம்ம கம்யூனிட்டியில அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸ்ப்ரெட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா அது ஒரு வேற ஃபார்முக்கு வந்துடும். சரிங்களா, என்ன மாதிரியான வேக்சின் போட்டாலுமே அந்த போலியோ வைரஸ் பர்டிகுலர் போலியோ வைரஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது வந்து உருமாறிட்டே இருக்கும். எப்படி நமக்கு COVID-19 அப்போ கொரோனா வைரஸோடைய அந்த உருமாற்றம் அப்படிங்கிறது இருந்துட்டே இருந்துச்சோ அதே மாதிரி போலியோ வைரஸும் உருமாறிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதனாலதான் இதை உடனடியா டிடெக்ட் பண்ணி உடனடியா ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரியா, சோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஓரல் போலியோ வேக்சின் போடுறதுனாலதான் இந்த மாதிரியான பாதிப்புகளை இந்தியா சந்திக்குது.
இதற்கு பதிலா இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ் வேக்சின் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அது என்ன இன்ஆக்டிவேட்டட் போலியோ வைரஸ் வேக்சின்னா, நமக்கு ஓரல் போலியோ வேக்சின்ல வீக்கான ஃபார்மை யூஸ் பண்றோம். இன்ஆக்டிவேட்டட்ல அதே வைரஸை கில் பண்ணி அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு வேக்சினை டிரைவ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அந்த டைப் ஆஃப் வேக்சினை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நமக்கு சொல்யூஷனாக கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு போலியோ வைரஸ் அப்படிங்கிறது, போலியோ அட்டாக் அப்படிங்கிறது ரீசெண்டாக ரிப்போர்ட் ஆயிருக்கு. அது என்ன டைப் ஆஃப் அட்டாக் அப்படின்னா வேக்சின் டிரைவ்டு போலியோ அட்டாக்காக இருக்கு. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் கொடுத்துருக்க விஷயங்களை கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்ற மாதிரி அதை மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாமில் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். தேங்க்யூ.